ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நீங்கள் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ. பட் இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் டிலே பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சிஸ்டர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த இந்த டவுட்டை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோ அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆனால் போதும், இல்லைனா ஏதாவது ஒரு விதத்தில் நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு இர்ரெகுலர் பீரியட் சரியாகணும், அது ஈஸி மெத்தடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அந்த டாபிக் என்ன, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எதை பற்றி அப்படி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணி நம்மளால் கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ்னால் கஷ்டப்படும் போது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். பட் அது பெரிய விஷயம், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ சிம்பிளாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்ம கன்சீவ் ஆகிட முடியுமா, நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, லூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதோட எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதை வாங்குறாங்க. அதாவது அது ஒருத்தர் மூலமாக ஒரு ஆட் மூலமாகவோ இல்லை அது ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் அதை ரெஃபர் பண்ணுறாங்க, அதை இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு அது மூலமாக ஒரு கமிஷன். ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் அந்த மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் இப்போ ப்ராடக்ட் ஒரு நம்ம மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு, அப்புறமா ஃபெர்டிலிட்டி, அதாவது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம், நான்லாம் அங்கே போய் தான் நான் கன்சீவ் ஆனேன், இதை குடிச்சு தான் நான் கன்சீவ் ஆனேன். இது எப்படின்னா அவங்களே சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லைனா ஈவினிங் லஞ்சுக்கு, டின்னருக்கு, அந்த மாதிரி ஏதாவது அவங்களே கொடுப்பாங்க. ஒரு ட்ரிங்க் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு பவுடர் ஃபார்மேட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் அந்த சென்டர்லேயே போய் குடிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க. போய் குடிச்சிட்டு வருவாங்க. பார்த்தா இதெல்லாம் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் ஆனேன், நான் சீக்கிரமும் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லி அடுத்தவங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம சிஸ்டர்ஸ் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா, இது எல்லாருமே ஃபெமிலியராக சொல்கிறாங்களே, நிறைய ஆடெல்லாம் வருதே, இதெல்லாம் குடித்தா நான் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவேனா, இல்லைனா நான் வெயிட் லாஸ் சீக்கிரம் பண்ண முடியுமா, எனக்கு உள்ளே இருக்கிற பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் சரியாயிருமா, இர்ரெகுலர் பீரியட் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் நான் கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அதை எடுத்துக்கிட்டு உங்களால் வாழ முடியாது. ஒன்ஸ் அது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் தான் எடுப்பீங்க, இல்லை ஒரு இது சரியாகிற வரைக்கும் தான் எடுப்பீங்க. அப்படி எடுத்தாலுமே அது நேச்சுரலாக ஒரு நல்ல வழியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் பண்ணுறதுக்கும் இந்த வழி ஒரு சரியான வழி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நேச்சுரலாக இயற்கையாக ஃபுட்டு மூலமாக நீங்கள் சரி செய்கிறதோ இல்லை ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறதோ தான் ஒரு சரியான வழியாக இருக்குமே தவிர, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் போய் இதை ஒரு 1 மந்த் தான் வாங்கி குடித்தேன், பார்த்தா எனக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு 10-20 நாள்லேயே 5 கேஜி குறைச்சிட்டேன், 3 கேஜி குறைச்சிட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்போவுமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. அவங்களும் நீங்கள் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப உங்களை வாங்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருந்த லூஸ் பண்ண வெயிட்டை விட டபுளாக நீங்கள் வெயிட் கெயின் ஆவீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு நேரம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் ஃபுல்லாக
அதையே நீங்கள் எடுத்து ஒரு 3 நேரமும் 3 மீலுமே வந்து அதையே எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சரியான வழியாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அப்படியே நேச்சுரலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் சில விஷயங்களை வந்து அவங்க ஃபார்ட்டிஃபை பண்ணி, அதாவது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு அயன் சத்து தேவைப்படுது அப்படின்னா அவங்க அந்த அயனை வந்து அதில் ஃபார்ட்டிஃபை பண்ணி தான் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தருவாங்க. இது வந்து சொல்லப்போனால் சில நேரங்களில் டாக்ஸிக் அப்படின்னே சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம நல்லா அது இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நேச்சுரலான வேயில் கரெக்டாக நம்ம டெய்லி எடுக்கிற உணவுகளில் நம்ம தெரிஞ்சு எதை எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் தான் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் அதை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண முடியும். திருப்பி வந்து ஒரு வெயிட் கெயின் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த பேலியோ டயட், கீட்டோ டயட் எல்லாமே கூட ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஆனால் அப்படி வெயிட் லாஸ் பண்ணவங்கள நீங்கள் திருப்பி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ ஒரு 1 இயர் கழிச்சோ அந்த டயட்டை ஸ்டாப் பண்ணி வெயிட் லாஸ் ஆகிட்டோன்னு நினச்சிட்டு விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திரும்பவும் பழைய வெயிட்டுக்கு வந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாகவே வெயிட் போடுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்லேயே நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸுக்கு உண்டான ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே கீட்டோ டயட்னா வெறும் எப்போ பார்த்தாலும் பேலியோ டயட்னா எப்போ பார்த்தாலும் வெறும் சிக்கனே தின்னுட்டு இருக்க முடியாது. அந்த வெயிட் லாஸ்க்காக கஷ்டப்பட்டு ஒரு 1 மந்த் சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு 6 மாதம் சாப்பிடுவீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அப்படியே ஒருத்தரால் ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்மளோட டயட் என்னவோ அதை தான் வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வழியாக நம்ம பண்ணுற ஒரு வெயிட் லாஸ் தான் நமக்கு நிரந்தரமானதாகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரிங்க் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஹெல்த்தியாக நம்ம உணவில் இருக்கக்கூடிய நல்ல நேச்சுரலான உணவுகளை வச்சே வந்து நம்ம நல்ல ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லபடியாக ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அது ஓகேவாக இருக்கும். இப்படி ரெண்டுக்கும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்போதைக்கு சக்ஸஸாக தெரிஞ்சாலும் பின்னாடி வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தராது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எப்போவுமே உணவே மருந்து அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டயட், அதையும் மீறி ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது, அது ஒரு சித்தாவாவோ ஒரு ஆயுர்வேதாவாவோ இல்லை ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.